கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சன் ஞாயிறு வந்தால் போதும், எப்படா திங்கக்கிழமை வரும் அப்படின்னு நினைக்காத பெற்றோர்கள் இருக்கோமா? கண்டிப்பாக நினச்சிருப்போம். ஏன்னா ஆசிரியர்களுக்கு பயப்படுற அளவுக்கு பெற்றவங்களுக்கு எந்த பிள்ளைங்களும் அதிகமாக பயப்படுறதில்ல. அதுவும் இப்போ சில சட்டத்திட்டங்கள் மாறினதுனால அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்ததுனால இப்போ ஆசிரியருக்கும் சில பிள்ளைங்க பயப்படுறதில்ல. அதை விடுங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம பிள்ளைங்கள நம்மளாலே பார்த்துக்க முடியல அப்படின்னு ஸ்கூல் அனுப்பி வச்சிடறோம். ஆனால் அந்த வாத்தியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் கிடைக்குதா? வேலை நிரந்தரம் இருக்கா? இல்லை. எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேணும், நிரந்தர பணி வேணும் அப்படின்னு போராடி போராடி ஒருத்தர் உயிரையே மாச்சிக்கிட்டார். நாள் கணக்காக போராடினா பரவாயில்ல, மாதக்கணக்கில் அந்த போராட்டம் நீடிச்சிட்டே இருந்தால் ஒரு மனுஷனால் தாங்க முடியுமா? ஆசிரியர்கள் போராட்டம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியல, நான் இறந்து போனதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணன் என்ற ஆசிரியர் மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டார். துப்புரவு பணியாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், நடுநிலை ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனை போராட்டம். இந்த போராட்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைச்சதானா சரியான முடிவு யாருக்குமே நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா பிரச்சனையுமே அரச பரசலாக ஏதோ அடுத்தடுத்த பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை மறந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் கரெக்டாக அவங்க என்ன தீர்மானம் கொடுத்துருக்காங்கன்றது மக்களுக்கு சரியாக தெரியாது. வட மாநில நண்பர், அதாவது வடக்கனை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த நண்பர், அந்த வடக்கன் பழைச்சாங்களா இல்லை இருக்காங்களான்னு யாருக்காவது தெரியுமா? அந்த பையனையும் பணம் கொடுத்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க போல். அந்த பையன் எப்படி இருக்காங்கன்னே தெரியல. என்னென்ன நடக்குது?